ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் சங்கர் அவர்களும் ஜேசன் சஞ்சய் அவர்களும் சந்தித்த ஒரு விஷயம் வேறு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக கட்டிப்பிடிச்சி பேசியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவருடைய டைரக்ஷனில் ஜேசன் சஞ்சய் கிட்டத்தட்ட அது நடக்க போகுது. லண்டன்லேருந்து சங்கீதா அவர்கள் திவ்யா அவர்களை கூப்பிட்டு சென்னைக்கு வர போகிறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு நீலாங்கனி வீட்டிலாம் ஒன்றா இருக்க போகிறாங்க. விஜய் அவர்கள் சங்கீதா அந்த ஹீரோ பேக் அடிச்சிட்டார். காரணம் ஆட்சி கடந்து வந்து வேறு ஆட்சி, அந்த அவரோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தவர். அப்போ அதை யோசிக்கிறாங்க. பப்ளிக் நேரிலானருக்கும் அன்பு வணக்கம். கடந்த வீடியோலேயே நம்ம ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம். ஜேசன் சஞ்சய் அவர்கள் அந்த ஒரு பிரபல யூடியூப் சேனலுக்கு நேர்காணல் கொடுத்ததில் நிறைய பேருடைய தூக்கம் போச்சு, சாப்பாடு போச்சு, நிம்மதி போச்சு, சந்தோஷம் போச்சு. என்னடா இது, விஜய் அவர்களே ஒரு விஷயம் டார்கெட் பண்ணி நம்ம பேசிகிட்டு இருந்தோம், சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஸோ கடந்த வாரம் கூட சொல்லியிருந்தோம். ஆனால் தடாலடியாக ஜேசன் சஞ்சய் ஒரு இன்டர்வியூ கொடுத்து எல்லாத்தையும் தூத்தலாக உடைச்சிட்டாரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயத்தை இப்போ ரொம்ப பேசப்பட்டு. ஏன்னா ஒரு பக்கம் விஜய் அவர்களே தமிழக முதலமைச்சராக மக்கள் உட்கார வச்சதுலேருந்து மக்களை கண்ணா பின்னான்னு திட்டி சாபம் விட்டுருக்கிற நிறைய பேரை நம்ம பார்த்துட்ருக்கோம். அது உங்களுக்கே தெரியும், நானும் பேசுகிறேங்க வேறு. ஸோ இப்போது தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா விஜய் அவர்களை விமர்சனம் செய்வதற்கு, பேசுவதற்கு அவங்க வீட்டில் 3 பேருக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது. அப்பா அம்மாவுக்கு கூட இல்லை. சங்கீதா அப்பா அம்மாவுக்கும் கிடையாது. சங்கீதா அவர்களுக்கு உண்டு, ஜேசன் சஞ்சய்க்கு உண்டு, அவங்களுடைய பொண்ணு திவ்யா அவர்களுக்கு உண்டு. இந்த 3 பேரை தவிர்த்து இந்த அரசியல் வந்ததனுடைய விளைவாகவே அவர் ரொம்ப அசிங்கப்படுத்தினதெல்லாம் பார்த்துருப்பீங்க. கேவலப்படுத்தினது, கண்ணாபுண்ணா திட்டினது, வேறொருத்தரோட தேவையில்லாமல் சம்மந்தப்படுத்தி பேசுனது அப்படின்லாம் பார்க்கும்போது மனசுக்குள்ளேயே அவர் வச்சுருந்து அதை மக்கள்கிட்ட கொண்டே கொடுத்தார். மக்கள் கொண்டு நேராக முதலமைச்சரை உட்கார வச்சிட்டார். இப்போ திரும்பியும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி 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 பேசப்பட்டிருக்க அதை பார்க்கும்போது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம். இதை தான் சங்கீதா அவர்களும் ஜேசன் சஞ்சய் அண்டு திவ்யா அவர்கள் ரொம்ப யோசித்தாங்க. இதுக்கு மேலே விட்டா நல்லதே இல்லைம்மா அப்படின்னு ஜேசன் சஞ்சய் எடுத்த முடிவு இது. அதுதான் நேர்காணலில் அவங்க அப்பாவை விஜய் அவர்களை விட்டுத்தராமல் ஒரு விஷயத்தை போட்டு எல்லாத்தையுமே போட்டு உடைச்சார். பேசுபவர்களுக்கு நெத்தியடியாக ஒரு அடி அடித்தார், ஒரு பெரிய ஆப்பு ஒன்று வச்சார். ஏன்னா பசங்க வளர்ந்துட்டாங்க. பசங்க வளர்ந்ததுக்கு அப்புறமேல் அவர்களுடைய பேச்சை கண்டிப்பாக அப்பா அம்மாவும் கண்டிப்பாக கேட்பாங்க. இது எல்லார் குடும்பத்திலும் நடக்கிறது. இந்த குடும்பத்தில் விஜய் அவர்களும் கேட்டாங்க, சங்கீதா அவர்களும் கேட்டாங்க. அதன் விளைவாக தான் போன வாரம் ஜேசன் இந்த சிக்மா ப்ரொமோஷனுக்கு ஒரு விஷயம் பேசுனது. இப்போ பாருங்கள், நேற்று ஆந்திராவுக்கு போய் சிக்மாவுடைய தெலுங்கு பட ப்ரொமோஷனுக்காக ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க 2 நாளைக்கு முன்னாடி. அங்கேயும் இது கேள்வி கேட்கப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டின் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பையன், மகன். இப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். ஸோ நம்ம விஜய் அவர் தான் ஒரு எளிமையான தலைவனாக பார்க்குறோம் அப்படின்னா, இங்கே ஜேசன் சஞ்சய் பார்க்கும்போது எளிமையான ஒரு பையனாக நம்ம பார்க்குறோம், மகனாக பார்க்குறோம். இந்த பந்தா கடுகள் கூட கிடையாது, சாதாரண மகன். இது விஜய் அவர்கிட்டருந்து வந்தது தான் ஜேசன் சஞ்சய். ஏன்னா அவர் ரொம்ப எளிமையானது. ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நம்ம நிறையா பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அன்பாக பேசக்கூடியவர், ரொம்ப பேச மாட்டார், பேசினா ரொம்ப அன்பாக பேசக்கூடியவர், நச்சுன்னு இருக்கும். அங்கே போய் விஜய் அவர்களை பற்றி கேள்வி கேட்கும்போது இன்னும் மாநிலத்தனமாக ஒரு விஷயம் அடிச்சிருக்காரு. இன்றைக்கி நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்திருக்கேன், நீங்கள் என்னை இன்டர்வியூ எடுக்கிறீங்க, பேசுகிறீங்க அப்படின்னா உலகம் பூரா நான் இப்போ யாருங்கிற தெரிய வந்திருக்கேன்னா அது முழுக்க முழுக்க அப்பா. ஸோ விஜய் அவர்கள் தான் காரணம். விஜய் அவர்கள் இல்லைன்னா நான் கிடையாது. எப்படின்னா, இவர் படிச்சுட்டு மேற்கொண்டு படிப்புக்கு போகிறாரா, இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறாங்களா, வேறு வேலைக்கு எதுவும் போகிறாரா அப்படிங்கிறது தெரியாமல் அவருடைய சாய்ஸில் விஜய் அவர்கள் விட்டாங்க. அப்போது ஜேசன் அப்பாட்ட கேட்கும்போது, நான் மேற்கொண்டு அந்த படிக்க போகிறப்பா, ஆனால் சினிமா சம்மந்தப்பட்டது. ஓகே, உனக்கு எது விருப்பமோ நீ பண்ணுப்பா, உன் வாழ்க்கை எது, உனக்கு எது பிடிக்குதோ அந்த துறைக்கு நீ போனாங்க. நான் இங்கே படிக்கலப்பா, நான் ஃபாரினில் போய் படிக்க போகிறேன், ஸோ கனடாவில் போய் படிக்க போகிறேன் அப்படின்ட்டார். ஓகே, எங்கே படித்தாலும் என்ன, படிச்சுட்டு வா, நல்லபடியாக வா அப்படின்னு பெர்மிஷன் கொடுத்தது விஜய் அவர்கள். நல்லா வரணும்னு சொன்னார். அம்மா ஒரு பக்கம் பசங்களை கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறாங்க, அப்பா ஒரு பக்கம் உன் வாழ்க்கைக்கு எது தேவையோ நீ முடிவு பண்ணுறாங்க. இப்போ இது ரொம்ப முக்கியம். அப்போ எங்கள் அப்பா சொன்னதனுடைய விளைவாக தான் நான் போய் கனடாவில் படித்தேன். மீடியா சம்மந்தப்பட்டு, திரைத்துறை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறையா படித்தேன். இன்றைக்கி நான் ஒரு டைரக்டராக இருக்கேன். இன்னும் அதுக்கு காரணம் எங்கள் அப்பா அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது இன்னும் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக போட்டார்.
ஸோ இப்போது எல்லா பேருக்குமே என்னைய இங்கே பேசுனது ஒரு பக்கம், ஆந்திராவில் போய் ஒரு பக்கம் பேசிட்டா அப்படி. இப்போ இடைத்தேர்தல் வரப்போகுது, ஊராட்சி தேர்தல் வரப்போகுது. இதெல்லாம் வச்சு செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு வாய்ப்பே கொடுக்கல இப்போ 2 பேருமே ஃபேமிலியே. ஏன்னா ஜெயசுஜி பேசுனதே சங்கீதாவினுடைய குரலா தான் நான் சொல்லியிருந்தேன். அதுதான் நடந்திருக்கு. முழுக்க முழுக்க சங்கீதா அவர்கள் அந்த டைவர்ஸ் வாபஸ் மனுவை திரும்ப பெற்றுக்கொண்டதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா பசங்க தான். பொண்ணு பையன். நிறைய விஷயங்கள் எடுத்து பேசுகிற தகவல் வருது. இன்னொரு பக்கம் விஜய் அவர்களுடைய அம்மா சோபா அவர்கள், எஸ்ஏஎஸ் அவர்கள், சங்கீதா அவர்களுடைய பேரண்ட்ஸ் ஒரு பக்கம். எடுத்து சொல்லும்போது அவங்க பார்த்தாங்க, ஆஹா! நம்ம விஜய் நம்ம தான் பேசணும். வேறு யாரையும் பேசுறதுக்கு ரைட்ஸே கிடையாது. நேற்று வந்த பையன்லாம் பேசுகிறான் அப்படின்னா என்ன ஒரு கொடுமையான விஷயம். எங்கள் அப்பாவோட நான் இருக்கேன், உங்கள் பையன் உங்களோட இல்லை அப்படிங்கிறது. தேவையில்லாமல் எதுக்கோ விஷயங்களை பேசி அவரை ரொம்ப மனசை கஷ்டப்படுத்துறது அப்படிங்கிறத வரும்போது தான் ஒரே விஷயம் தெளிவாக முடிவு பண்ணாங்க. சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் மனுவை வாபஸ் பெற்றுகள் வாங்கிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய பேரிடி. என்னடா இது ஒய்ஃபை வச்சு, பையனில் வச்சு, குடும்பத்தை வச்சு அடிக்கலான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பு இடம் கொடுக்காம சோழியை முடிச்சிட்டாங்களே. அதனால தான் சொன்னேன், ஒரு வாரமாக யாருக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சாப்பிட்றது இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இனி விஜயை பற்றி என்னென்ன மாதிரி டார்கெட் பண்ணி பேசலாம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. மக்களுக்கு சாபம் விட 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 அந்த மக்கள் இன்னும் மேலே விஜயை கொண்டு போய் உயர்த்தி வைக்கிறாங்க. மக்கள் ஒருத்தர் வெற்றி கொடுத்தா அந்த வெற்றி பெற்றவர் சந்தோஷப்படணும், தோல்வி அடைந்தால் வெற்றிக்காக போராடணும். மக்கள்கிட்ட கொண்டே நம்ம யார் என்னங்கிறத அந்த இதை கொண்டே சேர்க்கணும். அது சேர்க்க தவறுறாங்க. சாப்பிடும்போது மக்கள் என்ன பண்ணணும் யோசிப்பாங்கல்ல, அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இது ஒரு புறம் இருக்க, இந்த சிக்மா படத்தில் வந்து ஜேசன் சஞ்சய் அவர்கள் வந்து இப்போ சந்தீப் கிஷனை தான் ஹீரோ வச்சு பண்ணியிருக்காங்க. தமிழ் அண்டு தெலுங்கு வெர்ஷன். அப்புறம் மற்ற லாங்குவேஜ் வந்து டப்பிங் பண்ணி போகுது. இந்த கதையை வச்சுட்டு ஜேசன் சஞ்சய் முதல்ல பேசுனது நம்ம தமிழ் ஹீரோ ஒருத்தர். இப்போ இருக்கிற வந்து ஒரு 4-5 பேர் அவர் டாப்பில் இருக்கார். கேட்கும்போது கதையை நல்லா பிடிச்சிருக்கு, ஓகே அப்படின்றாங்க. ஜேசன் சஞ்சய் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படி மாதிரி போகும்போது திடீர்னு அந்த ஹீரோ பேக் அடிச்சிட்டார். காரணம் ஆட்சி வந்து கடந்து இருந்தது வேறு ஆட்சி. அந்த அவரோட கொஞ்சம் நெருக்கமாக இருந்தவர். அப்போ அதை யோசிக்கிறாங்க, ஒரு நம்ம நடித்து இந்த படம் வந்ததுன்னா விஜய் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, இப்போ எதிர்த்து தான் போயிட்டுருக்காரு, எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாரு சில நல்ல விஷயங்களை. இப்போ நடித்தோம்னா நம்மளுடைய அந்த கெரியர் வந்து ரொம்ப ஸ்பாயில் வருமோ என்னமோ நினச்சி அந்த படத்தை திடீர்னு நடிக்க முடியாது நான் அவாய்ட் பண்ணேன். ஜேசன் அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா இது, சரி ஓகே பரவாயில்ல இருக்கட்டும், இனிமேல் தமிழ் ஹீரோக்களை வச்சு நம்ம அடுத்த படம் யாராக இருந்தாலுமே தேடி வருவாங்க, இப்போ நம்ம அதர் லாங்குவேஜ் ஹீரோ போவோம் அப்படின்னு போகும்போது தான் சந்தீப் கிஷன். அவர் ஏற்கனவே இங்கே தமிழில் ராயன் படம் பண்ணியிருக்காரு, மாநகர படம், நம்ம லோகேஷ் கனகராஜோடைய இந்த ஃபஸ்ட்டு படம் சூப்பர் டூப்பர் ஹிட், அதில் பண்ண ஒரு ஹீரோவா. தெலுங்கில் டாப்பில் இருக்க நல்ல ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஹீரோ. விஜய் அவர்களை மனசில் வச்சு தான் ஜேசன் அந்த கதையை உருவாக்குனார். அந்த கதைக்கு ஆர்ட்டாக சந்தீப் கிஷன் பண்ணியிருக்காரு. படம் பிரமாதமாக வந்திருக்கிறதா தவிர. இப்போ இது தவிர ஜேசன் சஞ்சயே இப்போது ஹீரோவா வந்து அடுத்து பண்ண 3 கதை அவரே வச்சுருக்காரு. பிரபல டைரக்டர்லாம் ஜேசன் சஞ்சய் ஹீரோ வச்சு பண்ணும்போது ரெடி ஆகிட்டாங்க. இப்போ அவரும் நான் ஹீரோ பண்ண போகிறேங்கிற விஷயத்த சொல்லிட்டார் வேறு. ஃபஸ்ட்டு டைரக்ஷன் சிக்மா, என்னுடைய லைஃப் அது பார்ப்போம் என்ன ரிசல்ட் மக்கள் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக கவலைப்படாத ஜேசன் அவர்களே, உங்களுடைய விஜய் உங்கள் அப்பாவுடைய ரசிகர்கள் இருக்காங்க, எத்தனையோ கோடி பேர் இருக்காங்க, கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு தருவாங்க. எப்படி விஜய் அவருடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு செலிப்ரேட் பண்ணாங்களோ, கொண்டாடினாங்களோ திருவிழாவாக, அதேமாதிரி உங்கள் படத்துக்கு சிக்மா படத்துக்கு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகும்போது திருச்சி அலப்பற பண்ண போகிறாங்க, கொண்டாடுவாங்க. சிக்மா ஆடியோ லான்ச்சில் நீங்கள் புரிஞ்சு நினைக்கிறேன், அதுக்கு வேண்டிய வேலையில் நடந்துகிட்டு இருக்க வேறு. ஸோ அதனால் விஜய் அவர்கள் விட்டு போன இடத்தை யார் பிடிப்பான்னு ஒரு 4 நடிகர்கள் போட்டி போட்டுட்ருக்காங்க. யாரும் பிடிக்க முடியாது. முயற்சி பண்ணுங்கள், தப்பு கிடையாது. ஆனால் ஜேசன் சஞ்சய் அவர்கள் இப்போ ஹீரோ வர போகிறாங்க. இப்போ விஜயோடைய ஒட்டுமொத்த ரசிகர்கள் தங்களுடைய தளபதியாக கொண்டாடுறவர்கள், தலைவனாக கொண்டாடிட்டு இருக்கிறவங்க, அவருடைய மகன் வாரிசை தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல கொண்டு உட்கார வச்சுருவாங்க. இப்போ இவருக்குன்னு ஒரு புது ரசிகர், பொதுமக்கள் உருவாகிறாங்க. இதை தவிர விஜயருடைய ரசிகர்கள், நல விரும்பிகள் எல்லா பேரும் ஒட்டுமொத்தமாக ஜேசனுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ அது வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. படம் நல்லா வந்திருக்குன்னு கேள்வி, அந்த படத்தை மிஸ் பண்ண ஹீரோ இப்போ கொஞ்சம் ஃபீல் பண்ணுறதா ஒரு தகவல் வருது. ஆஹா நல்ல கதை, ஸோ நல்லா இருந்திருக்குமே பண்ணியிருந்தா அப்படின்னு. ஒன்றும் தப்பு இல்லை, அடுத்து டைரக்ட் பண்ணினா நீங்களே கண்டிப்பாக மீண்டும் ஒரு படம் பண்ணலாம். வாய்ப்புகள் வரும்போதே தக்க வச்சுக்கணும் யாராக இருந்தாலுமே. மிஸ் பண்ணாங்கன்னா திரும்பி கிடைக்கிறது கஷ்டம், அப்படி தான் நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு புறம். இப்போது லண்டன்லேருந்து திவ்யா அவர்கள் படிப்பை முடிச்சுட்டாங்க. இப்போது சங்கீதா அவர்கள் லண்டனில் இருக்காங்க. பாருங்கள், பொண்ணு படிப்புக்காக கூடவே இருந்து பார்த்துட்ருக்கேன். இப்போ ஜேசன் இங்கே வந்துட்டார் படிப்பை முடிச்சுட்டு, இப்போ சினிமாவில் பிஸியாக இருக்கார்.
பொண்ணு படிப்புக்காக லண்டனில் போயிருந்தாங்கிற விஷயம் இப்போ வெளில வருதா? இப்போ சின்ன சின்ன பிரச்சனை நடந்தது, எல்லாம் ஓகே, எல்லா குடும்பத்திலும் இருக்குது. அது ஒன் டு ஒன் பேசும்போது சரியாயிடும். ஸோ முகத்துக்கு முகம் பார்க்கும்போது அந்த பழைய ஞாபகங்கள் வரும். நம்ம விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் வரும்போது எல்லாமே சரியாயிடும்னு சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட அது நடக்க போகுது. இப்போ லண்டன்லேருந்து சங்கீதா அவர்கள் திவ்யா அவர்களை கூப்பிட்டு சென்னைக்கு வரப்போகிறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கு பிறகு நீலாங்கரி வீட்டில் தான் ஒன்றா இருக்க போகிறாங்க. விஜய் அவர்கள், சங்கீதா அவர்கள், திவ்யா அவர்கள் அண்ட் ஜேசன் சஞ்சய் அவர்கள் 4 பேருமே ஒன்றா இருக்க போகிறாங்க. இதை விட ஒரு சிறப்பான விஷயம் என்ன நடக்க போகுது பாருங்க. அப்போ எல்லாமே பழைய விஷயங்கள் மறந்து போயிடும். மறந்து போய் பழைய ஞாபகங்கள் நம்ம ஒருத்தரை பார்த்துக்கிட்டது, பேசுனது, லவ் பண்ணது, கல்யாணம் பண்ணது, பசங்க இருந்து பசங்களை வளர்த்தது, இவ்வளோ நிகழ்ச்சிகள் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அவர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கும்போது அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு ஒன்றா வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? ஏன்னா சிக்மா ஆடியோ வரப்போகுது. கண்டிப்பாக அந்த சங்கீதா அவர் கலந்துக்குவாங்க. பையனுடைய ஃபஸ்ட்டு இது. அவங்க சிஸ்டருக்கு அந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருக்காங்க. லைக்காவுடைய ஃபஸ்ட்டு படத்துக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ அவர்கள் வந்து சிறப்பு அழைப்பு வரும். கண்டிப்பாக இங்கே கலந்து வாய்ப்புகள் நிறைய இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி தான் தகவல் வருது. இதை தவிர ஆகஸ்ட் 15 இந்தியாவோட சுதந்திர தின நாள். அன்றைக்கி கோட்டையில் தமிழமைச்சர் விஜய் அவர்கள் வந்து தேசிய கொடியை ஏற்ற போகிறார். எவ்வளோ சிறப்பு விஷயம் பாருங்கள். ஸோ அப்போ வந்து அந்த மெரினா பீச் ரோடே பார்த்தீங்கன்னா, பீச் ரோடே கோலாகலமாக இருக்கும். அந்த நிகழ்ச்சியை கொடியேற்றும் போது பார்க்குறது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். சங்கீதா அவர்கள், பொண்ணு, பையன் அதெல்லாம். ஸோ அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு வந்து தகவல் வருது. பட் ஏன்னா டைம் டியூரேஷன் கம்மியாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்குது. எப்படின்னு தெரியல, பார்ப்போம். நாளைக்கு என்ன தகவல்னு தெரிஞ்சு ஒரு வீடியோவில் பேசுவோம். இது தவிர முக்கியமானது வரக்கூடிய ஆகஸ்ட் 25 விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் திருமணமாகி 27 வருஷம் ஆகுது. 27வது திருமண அவங்க கொண்டாட போகிறாங்க. ஸோ குடும்பத்தோடு அப்படிங்கிற அப்படி ஒரு தகவலும் நமக்கு வருது. இது தமிழக மக்களும் விஜய் அவர்களுடைய நலம் விரும்பிகளும் ரசிகர்களும் மிகுந்த அவருடைய எதிர்பார்த்துட்ருக்காங்க. தயவுசெய்து ஒரு வீடியோ எடுத்து செலிப்ரேட் பண்ணி வெளில விடுங்க. எப்படி இருங்க? உங்களை எதிர்த்து பேசின அரசியல் கட்சி எல்லா பேருமே வாயடிச்சு போயிடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் டார்கெட் பண்ணாங்க. அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க சங்கீதா அவர்கள், ஜேசன் சஞ்சய் அவர்களும். ஸோ நீங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி விட்டீங்க அப்படின்னா சொல்லி முடிஞ்சு. அடுத்து பேசுறது ஒன்றுமே கிடைக்காது. மக்கள் கொண்டாடுவாங்க. இடைத்தேர்தல் வரப்போகுது. அடித்து இறங்கி பிரச்சாரம் பண்ணுங்க. ஊராட்சி தேர்தல் வரப்போகுது. மிகப்பெரிய வெற்றியை மக்கள் தரதுக்கு தயாராக இருக்காங்க. அதனால் ஸோ நல்ல செய்தியை வந்து ஜேசன் சஞ்சய் அவர்கள் ஆரம்பித்து வச்சாங்க. அதன் விளைவாக சங்கீதா அவர்கள் விவாகரத்து மொழியை வாபஸ் வாங்கினாங்க. பொண்ணும் சங்கீதா இப்போ லண்டன்லேருந்து இங்கே வரப்போகிறாங்க. சிக்மா படம் பெற்றோர்களை சேர்த்து வச்ச பெருமை ஜேசன் சஞ்சய்க்கு தான் சேரும்னு நான் நினைக்கிறேன். பேர் சொல்ல ஒரு பிள்ளை. ஏன்னா பசங்க தலை எடுக்கும்போது பிரச்சனைகள் நடந்ததுன்னா அதை பேசி முடிவு பண்ணுறது அவர்களாக தான் இருப்பாங்க. வேறு யாரும் சொன்னால் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அவங்க அப்பா அம்மா, இவங்க அப்பா அம்மா வாய்ப்பே இல்லை. பசங்க சொல்லும்போது கண்டிப்பாக வந்து அம்மாவும் அப்பாவும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. நிறைய குடும்பத்தில் நடந்திருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க. நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த பெருமை மகன் ஜேசன் சஞ்சய்க்கும் பொண்ணு திவ்யாவுக்கும் கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு கடவுள் ஆசீர்வாதம் தான் நான் நினைக்கிறேன். நான் இதை நான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்கீங்க நீ 2 பேரும் சேர்ந்து அப்பா அம்மாவுக்கு மற்றவர்களுக்கு. ஸோ ஒரு நல்ல செய்தியை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம். சினிமா படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை ரசிகர்கள் தருவாங்க. ஸோ அவர் மீண்டும் டைரக்ஷன் ஹீரோவை போகிறாரு. ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா இயக்குனர் சங்கர் அவர்களும் ஜேசன் சஞ்சய் அவர்களும் சந்தித்த ஒரு விஷயம் வேறு இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக கட்டி பிடிச்சி பேசியிருக்காங்க. ஸோ ஏன்னா அவருடைய டைரக்ஷனில் ஜேசன் சஞ்சயும் சங்கர் பொண்ணு நடிக்க வேண்டிய ஒரு படம் ஒரு ப்ராசஸ் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இப்போது சங்கருடைய இயக்கத்தில் ஜேசன் நடித்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல. ஏன்னா அவங்க அப்பா வந்து நண்பன் ஒரு படம் பண்ணியிருக்காங்க சங்கர் இயக்கத்தில். ஸோ அதில் இப்போ பையனை பண்ணார்னா தமிழ் முதலமைச்சர் இயக்குன பெருமை சங்கருக்கும், பையனை இயக்குன பெருமை சங்கருக்கும் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அதனால் சினிமாவிலும் கலைத்துறையிலும் அரசியலிலும் விஜய் அவர்களுடைய அந்த பேரும் புகழும் டாப்பில் போகிறதுக்கு பசங்க முன்னாடி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிய வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய செலிப்ரிட்டிஸ் நடிகைலாம் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போனவங்க, டைவர்ஸ் கேட்டு போனவங்க, டைவர்ஸ் கொடுக்காம கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும்போது 2 பேரும் பார்த்து ஒன்று சேர்ந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிரியதர்ஷன் ஒரு டாக்டர், மலையாள டாக்டர், தமிழில் சிறைச்சாலை படம்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய மனைவி வந்து லிசி ஆக்ட்ரஸ் தான், அவங்க நடிகை தான். அவங்க கமல் கூடலாம் நடிச்சிருக்காங்க. இந்த பழைய விக்ரம் இப்போ ரீசன் வந்து எல்லாத்துக்கும் கிடையாது. விக்ரம் 1 டாக்டர் ராஜசேகர் பண்ணது, அதில் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கும் ஹஸ்பண்டுக்கும் சின்ன பிரச்சனையும் வந்து 2 இருக்கும்போது பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுடைய பொண்ணு கல்யாணி பிரியதர்ஷன் தமிழில் வந்து சிம்புவோட மாநாடு படம் பண்ணாங்க. இப்போ லோகோன்னு ஒரு மலையாள படம் பண்ணி 300 கோடிக்கு சூப்பர் ஹிட் கொடுத்தாங்க. சூப்பர் ஓமனாக பண்ணியிருப்பாங்க. இப்போ அவர்கள் முன்னிலேருந்து எடுத்து பேசி தான் அந்த பேச்சுவார்த்தை சமரசமாக போன ஒரு தகவல் நமக்கு இருக்குது. நிறைய பேர் கொஞ்சம் பிரச்சனையில் பிரிஞ்சு இருப்பாங்க. ஒன்றுக்கு ஒன்று நேரடியாக பார்க்கும்போது வந்து அந்த எல்லாமே மறைஞ்சு போயிடும்.
இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்ச்சி எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஸோ அப்படி தான் நான் நினைக்கிறேன் நான் இதை. ஸோ அது மாதிரி தான் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஃபோட்டோஸு வீடியோ எடுத்து உறவிட்டு இருக்குங்கிற தகவலை சொல்லி மக்கள்கிட்டையும் ரசிகர்கள்ட்டையும் சொல்லுங்கள். அதை விட சந்தோஷம் அவர்களுக்கு வேறு எதுவுமே இல்லைங்கிறதான் சொல்ல வர்றாங்க. ஆனால் நம்ம பேசும்போது கூட எப்படியாவது சேர்த்து வைங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன சொல்லுங்க எனக்கு தெரியல. ரசிகர்களுடைய ஆவலை பாருங்கள். நம்ம வீடியோக்கள் மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறதே வாழ்க்கை ஒரு முறை ஹாப்பியாக வாழுங்க. உங்களுக்கு யாருக்குமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக தமிழகம் பூரா கொடி கட்டி பறக்கிறாரு. நிறைய விஷயங்களை நாட்டுக்கு நல்லது மக்களுக்கு நல்லதும் பண்ணிகிட்ருக்காரு. இது எல்லாருக்குமே தெரியும். ஊரறிஞ்ச விஷயந்தான். சங்கீதா அவர்களும் கண்டிப்பாக அதை பார்த்துருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி உலகமே ரசிக்கிற தமிழ்நாடு மக்கள் ரசிக்கிற ஒரு ஒரு என்ன சொல்கிறதுன்னா வானுயர இருக்கிற விஜய் அவர்களை நீங்களும் ரசிங்க, கொண்டாடுங்க, பாருங்கள் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கலாம் விரும்புகிறேன். ஸோ பசங்களுக்கு இந்த பெருமை போய் சேரும்னு நினைக்கிறேன் சார். மீண்டும் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.